நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாறை மேல கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கல்லு கீழே விழாம மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வித்தியாசமான நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு இடத்த பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விழுப்புரத்துல இருந்து திருக்கோவிலூர் போற வழியில ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சு இருக்கிற கல்பட்டு அப்படின்ற கிராமத்துல இருக்கிற சர்ச்சில் தாங்க இந்த ஒரு இடம் அமைஞ்சு இருக்குது. அந்த சர்ச்சோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வனத்து சின்னப்பர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. வனத்து சின்னப்பர் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடமா தாங்க இருக்குது. இந்த இடம் எனக்கு எப்படி தெரியும்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷெர்லின்றவங்க இந்த ஊரில் வந்து திருவிழா நடக்கும் கண்டிப்பாக வாங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணி போக மறந்தா எப்படின்ட்டு உடனே கிளம்பி வந்தாச்சுங்க. நம்ம பஸ்ஸில் வரோம் அப்படின்னாக்கா கல்பட்டு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து டெம்போ பிடிச்சி போகிற மாதிரி தாங்க இருக்கும். நாங்கள் வந்து வண்டியில் வந்திருந்தோம் அப்படின்றதுனால டேரெக்டாக அப்படியே போயாச்சு. கோயில் கிட்ட வர வரைக்குமே ரொம்ப சின்ன கோயில் தான், ஒன்றும் பெருசாக கிராண்டெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் தெரு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைகள் போட்டு அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. கிராமம் அப்படின்றதுனால சர்ச்சு சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அங்கே போய் பார்த்தோன்னா செம பெரிய இடத்துல செம கிராண்டாகவே இருந்தது. 2 தேருமே வந்து நிறுத்தி வச்சு அவ்வளோ அலங்காரங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் சர்ச்சு. நம்ம மெயின் சர்ச்சை பார்த்துட்டு பேக் சைட் போனோம்னா நம்மளால வனத்து சின்னப்பர் காட்சி கொடுத்த இடம் சொல்லிட்டு அங்கே ஒரு சர்ச் இருக்கு, அதையுமே நம்மளால பார்க்க முடியும். அந்த சர்ச்சில் வேண்டுதலுக்காக அவ்வளோ மெழுகுவர்த்திகள் ஏற்றி வச்சிருந்தாங்க. இந்த சர்ச்சில் இந்த சின்னப்பர் சாமியை வேண்டிக்கிட்டு என்னென்ன நன்மைகள்லாம் நடந்தது, அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், அவங்க கஷ்டங்கள்லாம் எப்படிலாம் மறைஞ்சது அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த இடத்துல எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு சாமி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சின்னப்பர் காட்சி கொடுத்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே மலை குகையில் இருக்கிற சின்னப்பரை நம்மளால பார்க்க முடியும். சின்ன மலை மேலே ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம மேலே ஏறி வந்ததுமே நம்மளால் சின்னப்பரை பார்க்க முடியும். அவர் பக்கத்துலேயே வந்து சிங்கங்கள் அமைப்புகள் வச்சு உருவ பொறிப்புகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது காகம் வந்து அவருக்கு ரொட்டி கொடுக்கறதும் சிங்கங்கள் வந்து மண்ணை தோன்றது மாதிரியான உருவ பொறிப்புகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதோட டீட்டெயிலான கதையை வந்து லேட்டர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த குகையில் இருக்கிற சின்னப்பரை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே நம்மளால் இன்னொரு மலை ஏறுற மாதிரி இருக்கும். அந்த மலையிலோட மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுரூபங்களை வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் அவ்வளோ தத்துரூபமாக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. ஒரு 3Dயில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து கொடி கம்பத்துக்கிட்ட வந்துடலாம். அந்த இடத்துல வந்து கொடி கம்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லி வடிவமைச்சிருக்காங்க, அதையுமே நம்மளால் பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னாக்கா வியூஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே பச்சை பசேல்னு அவ்வளோ மரங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஹைட் ரொம்ப கம்மி தான், ஆனால் வியூ வந்து பக்காவாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. அந்த வியூ பாயிண்ட்டு அந்த கொடிக்கம்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கி வந்ததுமே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த கல்லை தூக்கி போடுற அந்த மலைக்கு நம்ம போகலாங்க. அந்த கல்லை தூக்கி போகிற பாறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பேக் சைடில் வந்து காம்பவுண்ட் வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க போகும். அந்த பாதையில் தான் நம்ம போகணும். ஆனால் நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா அந்த இடத்துல போகாதீங்க, கொஞ்சம் பயமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே அந்த கோயிலோட டாப் வியூ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னும் நிறைய இடத்துல வந்து அந்த மலைகளை கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி வச்சுருக்காங்க. நம்ம அந்த ஒத்தையடி பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா ஒரு கோழி பண்ணை வரும். அந்த கோழி பண்ணைக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு பாறை ஒன்று தனியாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பாறை தான் அந்த கல்லை தூக்கி போடுற பாறை. அந்த பாறை கிட்ட போனதுமே அந்த பாறை மேலே அவ்வளோ சின்ன சின்ன கல்லுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பாறைக்கு பக்கத்தில் நிறையா வந்து குளம் மாதிரி இருக்குங்க. சின்ன சின்னதாக வந்து பள்ளம் இருக்கிறதுனால நிறைய தண்ணிலாம் தேங்கி நிற்கும். மழை டைமாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த சைடில் போயிடாதீங்க. இப்படி சுற்றிட்டு வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஒரு பாறையை பார்க்குறப்போ என்ன ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பாறை, அந்த மாதிரி தான் இதுவுமே வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரியே தாங்க இருக்குது. நீங்களும் இந்த பாறைக்கிட்ட வந்ததுமே அங்கே இருக்கிற சின்ன சின்ன கல்களை தூக்கி போட்டு நம்ம வேணுனது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக நம்ம தூக்கி போடலாம். இந்த பழக்கம் ஏன் வந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், புராண கதைகள் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ இந்த வனத்து சின்னப்பரோட வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்த வனத்து சின்னப்பர் 1ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்திருக்காரு. வனவாசம் செஞ்ச கிறிஸ்தவ துறவியில் இவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. கிறிஸ்டினுக்கு எதிராக வந்து ஒரு கழகத்தை வந்து கிபி 250 வருஷத்தில் வந்து ஏதோ தொடங்கியிருக்காங்க. அப்போ வந்து சின்னப்பரோட மைத்துனர் வந்து இவர்களோட சொத்துக்களை வந்து அபகரிக்கிற நோக்கில் வந்து இவர் வந்து கழகக்காரங்கள்ட்ட வந்து காட்டி கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சின்னப்பர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தெபென் பாலைவனத்துக்கு வந்து ஓடி போயிடுறாரு. அவர் அங்கே இருந்த குகையில் வாழ்ந்துக்கிட்டு அங்கே கிடைச்ச தண்ணியை குடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஈச்ச மரம் இருக்கு, அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டு தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு காகம் வந்து அவருக்கு தினமும் ஒரு ரொட்டியை வந்து கொடுக்குமா, அதை சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் வாழ்ந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 70 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரே இடத்துல உட்காந்து தவம் புரிஞ்சிருக்காரு.
தவத்தில் தன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படின்ட்டு புனித வனத்து அந்தோனியாரை வந்து நினைக்கிறப்போ கடவுள் வந்து புனித சின்னப்பரை வந்து அவருக்கு காட்டி கொடுக்குறாரு. அடுத்த 2 நாளே அந்தோனியார் வந்து சின்னப்பரை வந்து சந்திக்க வராரு. அது வரைக்கும் வந்து அப்பம் கொண்டு வந்த காகம் வந்து ஒரு அரை அப்பம் தான் கொண்டு வந்ததான், அதுக்கப்புறம் முழு அப்பமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்தது அந்தோனியார் வந்து அவருக்கு கம்பளியை வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கம்பளி எடுத்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து சின்னப்பரை வந்து இறைவனடி சேர்ந்துடுறாரு. அப்போது 2 சிங்கங்களோட துணையோட தான் அவரோட கல்லறையை வந்து தோண்டியிருக்காங்க. அப்புறம் புனித அந்தோனியார் எடுத்துகிட்டு வந்த அந்த கம்பளத்தை வச்சு தான் இவரை வந்து அடக்கமும் செஞ்சுருக்காங்க. ஒரு காட்டில் வந்து அந்த குகையில் வாழ்ந்த ஒரு புனிதராகவே தான் அவர் உயிர் துறந்துருக்காரு. இதனால தான் வந்து அந்த இடத்துல 2 சிங்கமும் ஈச்ச மரமும் காகமும் வந்து ஒரு சின்னமாக வந்து வச்சுருக்காங்க. இன்னும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய கதைகளும் அவர் காட்சி கொடுத்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அந்த சர்ச்சில் வந்து அழகாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறப்போ கண்டிப்பாக அதை பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த கல்பட்டில் இருக்கிற இந்த வனத்து சின்னப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்தது நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா என்னை கரெக்ட் பண்ணுங்கள், நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.